கடவுள் பிறக்க வேண்டுமென்றால் அந்த கடவுள் முழுமையாக அவளில் பிறக்க வேண்டுமென்றால் அந்த கடவுள் முழுமையாக அவளுக்குள்ள போகும். இதனால தான் வானத்துதர் அவங்கள பார்த்து சொன்னாங்க, அருள் நிறைந்தவளே. அருள் மிக பெற்றவரே கிடையாதுங்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. நமக்கு இயேசு கிறிஸ்து அருளை தந்த இடத்துல, அருட்சாதனத்தை தந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போன பரிந்துரையாளர் அருள் நிறைந்த மரியாள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பார்ந்தவர்களே, ஜார்ஜ் ஃபாதரும் மாதாவை பற்றி தான் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டெடிகேஷன் பண்ணுவோம். டெடிகேஷன் அப்படி கத்தோலிக்க திருச்சபையில் ஆகஸ்ட் மாதம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அன்னையினுடைய மாசற்ற இதயத்திற்கு, டு தி இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மதர் மேரி. அதனால தான் மிராக்குலஸ் மெடலை பற்றியும் அதற்கிட்ட நான் சொல்ல சொன்னேன். மிராக்குலஸ் மெடல் அதாவது ஒவ்வொரு நிறைய பொக்கிஷங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்குது, நிறைய பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்கள் தெரியாததுனால நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஜெபமாலை என்பது ஒரு பொக்கிஷம், உத்திரியம் அப்படின்றது ஒரு பொக்கிஷம், உத்திரியத்தில் 18 வகைகள் இருக்குது. மிராக்குலஸ் மெடல் அப்படின்றது ஒரு பொக்கிஷம். சரி, அது ஒரு வின்சென்ஷன் மெடல். அது கேத்தரின் லெபோரி அப்படின்றவங்க ஸ்ரீஷப் ஒரு வின்சென்ஷன் சிஸ்டர். அவங்க வின்சென்ட் டி பால் தொடங்கின ஒரு சபையில் இருக்கிற அருட்சகோதரி இருந்த ஒரு அருட்சகோதரி. ஸோ அதனால் இந்த மிராக்குலஸ் மெடலை பற்றி சொல்லுங்கள் ஃபாதர். என்னுடைய ஜெபமாலையில் நான் மிராக்குலஸ் மெடல் போட்டிருப்பேன். அதனால் அந்த மிராக்குலஸ் மெடலை பற்றி சொல்லுங்கள் சொல்லி ஃபாதர். ஏன்னா அது இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மதர் மேரி அப்படின்ற ஒரு பகுதியில் தான் இன்றைக்கி இந்த டாக்கும் ஃபாதர் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மாதாவை பற்றி தான் பேச போகிறோம். சில விஷயங்கள் பேசும்பொழுது சில டைம் நமக்கு புரியாது. ஏன்னா நம்மளுடைய மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன் அன்னை மரியாள் வழியாக ஜெபிக்கணும், ஏன் அன்னை மரியாள் கிட்ட ஜெபிக்கணும், இப்படி 1008 கேள்விகளெல்லாம் நமக்கு இருக்கலாம். பவுல் 3 வித மனிதர்களை சொல்வார். 3 விதமான மனிதர்கள். There are 3 types of persons. எடுத்து வாசிங்களேன். 3 விதமான மனிதர்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது திருவசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது திருவசனம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப என்ன இயல்பு? மனித இயல்பு. ஓகே. 3வது அதிகாரம் 1வது திருவசனம். சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பில் கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும். ஓகே, அப்போ அங்கே இன்னொரு இயல்பு என்ன? ஊனியல்பு. அதுக்கு முன்னால் எப்படி வசனம் தொடங்குது? சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்கள். அப்போ 3 விதமான மனிதர்கள். 1 மனித இயல்பு, 2 ஆவிக்குரிய இயல்பு, 3 ஊனியல்பு. 3 விதமான மனிதர்கள். ஊனியல்பு, மனித இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு. இந்த ஊனியல்பு அப்படின்னா என்ன? ஊனியல்புக்குரிய மனிதர்கள் யாரு? இந்த ஊனியல்பு அப்படின்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி, இது நீங்கள் இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ் அப்படின்னு இருக்கும். பர்சன்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். ஸோ அந்த ஃப்ளஷி பர்சன், இல்லைனா தோஸ் ஹூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃப்ளஷ், அதாவது உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, உடம்பினுடைய தேவைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க, முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. வேணா அவங்கள நம்ம கார்னல் பர்சன் சொல்லுவோம். கார்னல் பர்சன், ஃப்ளஷ் பர்சன்ஸ், தோஸ் ஹூ கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஃப்ளஷ், மாம்சத்திற்கு, ஊனியல்புக்கு இதனுடைய முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அந்த ஊனியல்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, இது யார்? ஏன்னா அந்த 3 இயல்பை நான் பற்றி பேசும்பொழுது நீங்கள் எங்கே ஃபிட் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சில டைம் நமக்கு தோணும், நான்லாம் நல்லவேன்னு தோணலாம். இப்போ இந்த ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே உடஞ்சிடலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் நல்லவன் அப்படின்னு ஏதாவது தோணிச்சுன்னா ஒரு 5-10 நிமிஷத்தில் நமக்கு உடைக்கிறதுக்கு பார்ப்போம். நீங்கள் நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்றது பைபிளுடைய அடிப்படையில். ஊனியல்பு அப்படின்னா என்ன? ஊனியல்பு அப்படின்றது மாம்சத்துக்கு ஒரு தேவை வரும் பொழுது நம்ம மற்றவங்களை யாரையுமே பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் சமையல் சமைச்சு வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கி நல்ல ஏதோ சிக்கன் குழம்போ ஏதோ மீன் குழம்போ ஏதோ உங்களுக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த அம்மா சமைச்சு வச்சுருக்கிறாங்க. அன்றைக்கி பசிக்குது அப்படின்னா அந்த இருக்கிற சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு, இருக்கிற குழம்பெல்லாம் ஊற்றிக்கிட்டு, வீட்டில் அப்பா இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, அக்கா இருக்கிறாங்களா, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறானா, தங்கச்சி இருக்கிறானா, யாருக்குமே பார்த்தாது ஏன் பசி, எனக்குள்ள சாப்பாடு. அப்படி இருக்கிற குழந்தைங்க வீட்டில் இருக்கும். இது ஊனியல்பு.
இது குழந்தைங்கள் ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் இல்லைங்க, அடுத்து ஸ்கூல்லையும் இருக்கு இதே பிரச்சனை இருக்கும். எப்படியாவது எனக்கு அது வேணும், அந்த பையனுடைய அந்த பாக்ஸ் வேணும், அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எனக்கு வேணும், அது மாதிரி பென்சில் எனக்கு வேணும். பாருங்கள், கண்களுடைய இச்சை, ஊனியல்பு, ஒன்றெல்லாம் அந்த பையன் திருடிட்டாவது வந்துடுவான். வீட்டில் வந்து சொல்லுவான், இல்லைம்மா என் ஃப்ரெண்ட் எனக்கு அதை கொடுத்துட்டான், ஃப்ரீயாக கொடுத்தான், கிஃப்டாக கொடுத்தான் அப்படின்வான். அதாவது ஊனியல்பு, எப்படியாவது யாரையாவது கொண்டுட்டாவது நான் நல்லா இருக்கணும், எப்படியாவது யார் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும். எனக்குன்னு ஒரு பசின்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு சுற்றி நான் எதையுமே பார்க்க மாட்டேன், யாரையுமே பார்க்க மாட்டேன். மற்றவங்களுடைய அந்த வேதனைக்கோ, மற்றவங்களுடைய சிந்தனைக்கோ, மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கோ, உணர்ச்சிகளுக்கோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்காது தான் ஊனியல்பு. ஊனியல்பு பசியில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா விதமான பசியினுடைய ஆசை, அதே மாதிரி பணத்தினுடைய ஆசை. யாரை வேணாலும் ஏமாற்றுவேன், கோடி கோடியாக ஏமாற்றுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனால் எனக்கு அந்த பணம் வேணும். பதவியினுடைய ஆசை, எப்படியாவது நான் அந்த பதவிக்கு வந்துடணும். நகையினுடைய ஆசை, நிலத்தினுடைய ஆசை, அண்ணனை ஏமாத்தியோ, தம்பி ஏமாத்தியோ, யாரை ஏமாத்தியோ, என்னோட அப்பாவை ஏமாத்தியோ, சொத்தை நான் எழுதி வாங்கி எடுக்கிறது, இல்லை நான் சைன் போட்டு எடுத்துக்கிறது, எப்படியாவது ஏமாற்றி யாரையாவது ஏமாற்றி நான் அந்த நிலத்தை சொந்தமாக்குறது, நகையை சொந்தமாக்குறது. எனக்கு இது வேணும், அக்காக்கு இவ்வளோ கொடுத்தீங்களா, எனக்கு இது வேணும். இதெல்லாமே ஊனியல்பு. அப்பா அம்மாவனுடைய அந்த சிச்சுவேஷன் அன்னைக்கு பார்க்க மாட்டோம், அக்காக்கு அவ்வளோ கொடுத்தீங்களே அதனால் எனக்கு இவ்வளோ நகை வேணும். ஊனியல்பு, ஒரு உணர்வு, ஒரு உணர்ச்சியை பார்க்காம நான் என்னுடையது. இது இப்படி இருக்கிறவங்க தாங்க இந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 வயசு குழந்தைங்களை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க, 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டாங்க, இதெல்லாமே இந்த ஊனியல்பு. த பர்சன்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். என்னுடைய இச்சையை நான் எவ்வாறு நிறைவேற்றி கொள்ள வேண்டும், அதற்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆணோ பெண்ணோ குழந்தையோ பெரியவங்களோ பணமோ எதையுமே நான் பார்க்க மாட்டேன். யாருடைய உணர்ச்சிக்கும் யாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பில்லாமல் அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது சில ஃபாதர்ஸ்குள்ளே இருக்கலாம், சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கலாம், குடும்பங்கள் இருக்கலாம், எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஊனியல்பினுடையவர்கள் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் பர்சன். இவங்களுக்கு பைபிள் புரியாது. நீங்கள் இப்படி ஊனியல்பினுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை பைபிளை வாசித்து முடித்தாலும், 2 தடவை பைபிள் வாசித்து முடித்தாலும், 3 தடவை பைபிளை வாசித்து முடித்தாலும், 30 தடவை நீங்கள் பைபிளை வாசித்து முடித்தாலும் அது உங்களுக்கு புரியாது. யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள், யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் த பைபிள், பிகாஸ் நீங்கள் ஊனியல்பிலிருந்து வாசிக்கிறீங்க. அதனால தான் தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும் அந்த ஜெபம் சொன்னேன். அது ஊனியல்பை சார்ந்தது மட்டும் கிடையாது, அது ஆன்மாவையும் சார்ந்தது. ஏன்னா இந்த சாட்சியங்கள் அதிகமாகும் பொழுது ஒரு டேஞ்சர் என்ன, நம்ம இந்த ஜெபத்தை கீழே கொண்டு வந்துருவோங்க. இந்த ஜெபத்தை கீழே கொண்டது ஏதாவது ஒரு தேவை, ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லலை. ஊனியல்பின் தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு சொந்தமாக வீடு இல்லை ஒரு கார், உங்களுக்கு தேவையானது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் அதில் நின்றுடாதீங்க, ஊனியல்பினுடைய இச்சையில நின்றுடாதீங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்கிறவங்களா மாறுங்க. அதான் 2வது இயல்பு, மனித இயல்பு. இந்த மனித இயல்பில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் கூட அறிவுபூர்வமாக யோசிக்கிறவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் இன்டலெக்சுவலாக யோசிப்பாங்க, கொஞ்சம் ரீசனபிளாக யோசிப்பாங்க. இப்போ நம்ம இவ்வளோ கைத்தட்டியெல்லாம் பாடணும், ஆனால் இதுவே நீங்கள் சயின்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேன், மனித இயல்பு. அவங்களுக்கு பைபிள் புரியாது, பைபிளுடைய அர்த்தங்கள் புரியாது, பைபிளுடைய தேவைகள் புரியாது, அதனுடைய ஆன்மீகம் புரியாது. இந்த சயின்ஸ் ரொம்ப இது எல்லாமே சயின்ஸாக பார்க்குறவங்க. ஆமாம், கைத்தட்டி பாடினா என்ன நடக்கும் தெரியுமா? கையில் எல்லா நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகும். கூகுள் எடுத்து பாருங்கள், நீங்கள் கை அதிகமாக தட்டும் பொழுது உங்களுடைய நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். அதனால தான் கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் ஹீலிங் நடக்குதுன்னுவாங்க. கரிஸ்மேட்டிக் ப்ரேயரில் ஏன் ஹீலிங் நடக்குது? ஏன்னா நீங்கள் அதிகமாக கை தட்டுறீங்க, நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுறீங்க. அதனால் அப்படின்னா வீட்டில் உட்காந்து கை தட்ட வேண்டியதானே இல்லை? ஏதாவது நோய் வந்தால் கை தட்ட வேண்டியதானே இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க எதுவுமே ரீசனபிளாக சொல்லுவாங்க, ஆனால் அவங்க மதத்துக்கு எதிராலாம் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதில் ரீசன் இருக்கும், இன்டலெக்சுவல் இருக்கும், கரெக்டாக அந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கைத்தட்டி பாடும்போது அதெல்லாம் நடக்கும். நான் ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், நீங்கள் அதுக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு அர்த்தம் சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் டயட்டிங், ஃபாஸ்டிங் எடுக்கிறது நல்லது தான். அந்த ஃபாஸ்டிங் எடுக்கும்போது உங்களுடைய உடம்பினுடைய அந்த கொழுப்பெல்லாம் கரெக்டாகும், அது உங்களுடைய சாப்பாடெல்லாம் கரெக்டாகும், அதனால் வயிறெல்லாம் செட் ஆகும். அதனால் அந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு ஹீலிங் தரும். எப்போ பார்த்தாலும் கண்டது தின்னுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்போ ஃபாஸ்டிங். நீங்கள் ஆன்மீகமாக பார்ப்பீங்க, அவங்க மனித இயல்பில் பார்ப்பாங்க, ரீசனபிள். அவங்க சொல்கிறதுல தப்பு இல்லைங்க. அவங்க கேட்பாங்க, ஏன் காலையிலலாம் ஜெபிச்சு பத்தாதா, ஏன் நைட்டுக்கு இப்போ போகிறேன் அப்படின்வாங்க. காலையிலேருந்து ஜெபிச்சுக்கிட்டே தானே இருக்கிறேன், அப்புறம் ஏன் நைட்டுக்கு போகிறேன், ஏன் நைட்டு ஒரு ப்ரேயருக்கு போகிறேன், ஏன் நைட்டு ஜெபத்துக்கு போகிறேன், காலையில் ஜெபிச்சு பத்தாதா அப்படின்வாங்க. கரெக்ட் தானே? காலையில் ஜெபிச்சா போதுமே, நைட்டில் ஏங்க இது தூங்க வேண்டிய நேரத்தில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும்? மனித இயல்பு பக்காவாக இருக்கும். கரெக்ட், அவங்க சொல்கிறது எல்லாமே மனித இயல்பில் கரெக்டாக. தே ஆர் நாட் ஸ்பீக்கிங் அகெயின்ஸ்ட் த ரிலிஜன். அவங்க சொல்கிறது லாஜிக் இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய பேர் மனசில் வருவாங்கல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் மனசில் வருவாங்க. ஆமாம், அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எதிர்த்து பேசவும் முடியாது.
ஏன்னா அவங்க லாஜிக்கலாக இருக்கும், இன்டெலெக்சுவலாக இருக்கும், ரீசனபிளாக இருக்கும் அவங்க சொல்கிற விஷயம். நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியாது. பிரான்சிஸ் அசிசியை பற்றி சொல்லுவாங்க. பிரான்சிஸ் அசிசி வந்து எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருப்பார், இல்லைன்னா முட்டிக்கால் போடுவாராம். அதிகமான நேரம் உட்கார மாட்டாராம். ஏன் உட்கார மாட்டார் அப்படின்னா, அவர் சொல்லுவாராம், பிரான்சிஸ் சொல்லுவாராம், என்னுடைய ஆண்டவர் வந்து எப்பவுமே சிலுவையில் இருக்கும்போது நான் எப்படி உட்காருவேன், அதனால எப்பவுமே நடந்துகிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், இல்லைன்னா முட்டிக்காலில் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சைக்காட்ரிக் பேஷண்ட்டு, அதனால சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போயிடுவீங்க. உட்காரவே மாட்டான் ஃபாதருவேன், எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கிறான் ஃபாதர், எப்போ பார்த்தாலும் முட்டிக்கால் போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஃபாதர். ஆன்மீகமானாதாங்க அது புரியும். இன்னைக்கு பிரான்ஸ் அசிசி அப்படின்றதால நமக்கு புரியுது. அசிசியில் பிரான்சிஸ் அப்படின்றதுனால அவர் செஞ்சது என்னமோ நமக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, கெத்தாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் யாராவது இது மாதிரி செஞ்சு பார்த்தா லூசுன்னு வாங்க, பைத்தியம் அப்படின்னு வாங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகணுன்னு வாங்க. மனித இயல்பில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ஆன்மீகமான ஒரு கண்ணால் பார்த்தா தான் சில விஷயங்களை முடியும். மூணாவது, இந்த ஆன்மீகமான இயல்பு இறைவனுடைய கண்ணில் சில விஷயங்களை பார்க்கறது, இறைவனுடைய காதால சில விஷயங்களை கேட்கறது, இறைவனுடைய மனசால சில விஷயங்களை உணருது. இயேசுவாக மாறுவதில் தாங்க ஆன்மீகமான இயல்பு. அப்போ ஊனி இயல்பு அப்படின்னா, நான் என்னுடையது எனக்குள்ளது, நான் வேற யாரையுமே நான் கண்டுக்க மாட்டேன், யாருடையது யோசிக்கவே மாட்டேன், உணர்ச்சியில் உணர்வுகளில் மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு. அதனால தான் இங்கே நீங்கள் போகும்போதெல்லாம் சொல்லுவோம், லைன் இல்லைங்க இங்கே டீ இது எல்லாமே இங்கே நடக்கும் பாருங்களேன். இப்போ இந்த முடிச்சு ஜெரிக்கோ முடிச்சுட்டு போகும்போது தெரியும், முடிச்சுட்டு அந்த டீக்கு நிற்கும் போது தெரியும் ஊனி இயல்பா மனித இயல்பா ஆன்மீக இயல்பான்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இங்கேருந்து ஒரு ப்ரேயருக்கு வந்திருக்கோம், இவ்வளோ தடவை சொல்லவே வேண்டாங்க, 2 சேரில் உட்காராதீங்க, 2 சேரை யூஸ் பண்ணாதீங்கன்னு. ஏன்? ஊனியல்பில் இருக்கும்போது இது எல்லாமே வச்சுப்போம், எனக்கு ஒன்று, என் பைபிளுக்கு ஒன்று, ஊனியல்பு இது. ஆனால் எதுக்கு வந்திருக்கிறோம்? தூயாவியே நெளிட்டு மாற்றும், தூயாவியே நெளிட்டு மாற்றும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அங்கே சேர் ஒன்று உட்காந்துக்கிட்டு யாருமே இல்லாமல், ஆனால் தேங்க்யூ ஜீசஸ், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ ஃபாதர். நானும் எல்லாரும் மாதிரி ஜெபிக்கிறேன் ஃபாதர், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஃபாதர். ஏன் நடக்க மாட்டேங்குது? பக்கத்தில் ஒரு சேர் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், யாருக்குமே கொடுக்காம ஊனியல்பில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதுங்க, உங்களுடைய தேவை இருக்கிற உலகத்துக்காக ஜெபிங்க, நிறைய விஷயங்களை. அதனால தான் இங்கே இது மெதுவாக ஒவ்வொரு மாதம் ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, பழத்தில் ஊசியை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் இங்கே வரவங்களுக்கு அந்த மாற்றம் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த வந்த 5000 பேருக்கு ஒரு 500 பேர், ஒரு 50 பேராவது கண்டிப்பாக மாற்றத்தோடு தான் போகிறீங்க. நிறைய விதமான உள் மாற்றம், ஆளுடைய மாற்றம், சும்மா ஒரு செயல்களில் மாற்றம் அல்ல. உள்ளிருப்பு தியானத்துக்கு வரும்போது நான் சொல்லுவேன், செயலில் மாற்றம் தேவையில்லை, ஆளில் மாற்றம் வேணும். யூ நீட் நாட் அ சேஞ்ச் இன் யுவர் ஆக்டிவிட்டீஸ் பட் இன் த பர்சன், நாட் இன் த ஆக்டிவிட்டீஸ். அ பர்சன் ஷுட் சேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதனுடைய செயல்கள் தானே மாறும். செயல்கள் மாற்றுவது அல்ல தியானம், ஆள் மாறுவது தான் தியானம். வர்கீஸ் மாறுவது தான் தியானம், வர்கீஸனுடைய செயல்கள் மாறுவது அல்ல தியானம். ஒரு நைட்ரஜன் முடிஞ்சு நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய செயல்கள் மாறக்கூடாது, நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினீங்கன்னா செயல்கள் தானாக மாறும். அப்போ பைபிளை வாசிக்க வேண்டியதும், பைபிளை சிந்திக்க வேண்டியதும், பைபிளினுடைய இந்த ஆன்மீகமான பொருளை உணர வேண்டியது. ஊனியல்பில் இருந்து நீங்கள் உணர ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் பைபிள் ஆர் யூ வில் ராங்லி அண்டர்ஸ்டாண்ட் பைபிள். ஊனியல்பில் புரிஞ்சுக்கல நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பைபிளை ஒன்றெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, இல்லைனா தப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ யூ வில் கிவ் மிஸ்இன்டர்பிரேஷன்ஸ், ராங் இன்டர்பிரேஷன்ஸ். அதனால தான் இன்னைக்கு அன்னை மரியாளை குறித்து தவறுதலான விளக்கங்கள், தவறுதலான போதனைகள். ஏன்னா இது ஊனியல்பில் பார்க்கறதுனால தான், இல்லை மனித இயல்பில் பார்க்கறதுனால தான். ஒரு ஆன்மீகமான இயல்பில் பார்த்தா மட்டும்தாங்க ஆன்மீகமான விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொன்னார் இல்லையா, ஊனியல்பிலிருந்து பிறப்பது ஊனியல்பே, மாம்சத்திலிருந்து பிறப்பது மாம்சமே, ஆன்மாவிலிருந்து பிறப்பது ஆன்மாவே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆன்மீக கண்ணோட்டத்தோட கொஞ்சம் மாதாவை பற்றி பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம். கப்ரியேல் வானதூதர் மாதாவை பார்த்து சொல்ற அழகான ஒரு வார்த்தை இருக்கு. மாதாவை பார்த்து என்ன சொல்றாரு? அருள் நிறை பெற்றவளே. எங்க இருக்கு? 28வது திருவசனம், லூக்கா 1:28. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். நல்லா கவனிங்க, அருள் மிக பெற்றவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். அதே 1வது அதிகாரம் 41வது திருவசனத்தை வாசிப்போமா?
மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே என்றார். ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? அப்போ அன்னை மரியாள் வானதூதர் வந்து சொல்ற வார்த்தை, அழகான ஜெபம், அருள் நிறைந்த மரியே வாழ்க. அவளை பார்த்து எலிசபெத் சொன்னது, என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? இந்த வார்த்தையினுடைய அடிப்படையிலிருந்து இன்னைக்கு ஒரு பவுலினுடைய விஷயங்களுக்கு கடந்து போவோம். அதிலிருந்து திரும்ப நம்ம இதே வார்த்தைகளுக்கு கடந்து வருவோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது திருவசனம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது திருவசனம். நீங்கள் அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக கடவுளின் செயல். நல்லா கவனிங்க. நம்ம மீட்கப்பட்டோமா? நீங்கள் மீட்படைந்துள்ளீர்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆமாவா? நீங்கள் மீட்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்களா? ஆமாவா இல்லையா? எப்போ? ஞானஸ்தான வழியாக. ஞானஸ்தான வழியாக மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ஞானஸ்தானத்தில் யார் உங்களை மீட்டார்? யாரை வாங்கினீங்க நீங்க? தூய ஆவியை. அப்போ தூய ஆவியை பெற்ற பொழுது நீங்கள் மீட்பு பெற்றவர்களாக மாறினீர்கள். நீங்கள் மீட்பு பெற்றவர்களாக மாறினீர்கள். இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் நம்பிக்கை என்னும் அருளாலேயே மீட்கப்பட்டுள்ளீர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு லாஜிக்காக நம்ம கடந்து போக போகிறோம். நீங்கள் நம்பிக்கை என்னும் அருளால். ஸோ நீங்கள் மீட்கப்பட்டது உங்களுடைய செயலால் அல்ல. இது உங்களுடைய செயல் அல்ல, இது உங்களுக்கு கடவுளின் கொடையாக வழங்கப்பட்டது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்பிக்கை என்னும் அருளால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஸோ நாம் மீட்பு பெற்றது ஒரு அருளால். எந்த அருள்? நம்பிக்கை என்னும் அருளால். இது உங்களுடைய செயல் அல்ல, கடவுளுடைய கொடை. கடவுளுடைய கொடை. இதை பவுல் இன்னொரு இடத்துல சொல்வார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் எடுங்க. தீமோத்தேயுக்கு எழுதிய 1வது திருமுகம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12, 13, 14. இல்லைங்க, நான் வாசிக்கிறேன். எனக்கு நீங்கள் எடுத்து பாருங்க. ஏன் நீங்கள் ஏன் வாசிக்க விடலை அப்படின்னா, ஏன்னா இது யூடியூப்ல போகும்போது நீங்கள் நான் வாசிக்கலைன்னா அது சத்தமே இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க, அது வால்யூம் இருக்காது. அதனால தான் நான் வாசிக்கிறேன். அதனால் நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக பைபிள் கையில் இருக்கணும். எடுங்க, பாருங்க, நான் வாசிக்கிறேன். எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை படித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் அறியாமையால் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். அப்போ எனக்கு நம்பிக்கை எனக்கு இல்லாத போது நான் இயேசுவை துன்புறுத்தினேன், திருச்சபையை துன்புறுத்தினேன், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினேன். நம்பிக்கை இல்லாத நிலைமையில் அவர் எனக்கு இறங்கினார். He gave me the faith. So faith is a gift. எனக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை அது அருளாக எனக்கு வழங்கப்பட்டது. என்னுடைய செயலால் நான் மீட்படையவில்லை. பவுல் என்னும் நான், சவுல் என்னும் நான் நானாக மீட்படையவில்லை. எனக்கு மீட்பு தந்தது இயேசு கிறிஸ்து. அருளை தந்தார், நம்பிக்கை தந்தார், நான் மீட்படைந்தேன். So it is a pure gift from Jesus Christ. Okay, continue. 14வது வசனம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. அப்ப இது என்னுடைய செயல் அல்ல, என்னுடைய மீட்பு என்னுடைய செயல் அல்ல, என்னுடைய மீட்பு ஆண்டவர் தந்த அருளால் நடந்தது. அந்த அருள் என்ன? நம்பிக்கை. To have faith in Jesus, I got a gift. Faith is not which I acquired.
நான் சம்பாதிச்சு எடுத்து கிடையாதுங்க நம்பிக்கை, ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் எனக்கு பார்க்கறதுக்கு கண் இருக்குது, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த கண்ணை கொடுத்தது யாரு? கண் பார்வையை கொடுத்தது யாரு? இதாங்க ஃபேக்கல்டி ஆஃப் சீயிங். நல்லா கவனிங்க, ஃபேக்கல்டி ஆஃப் சீயிங். எனக்கு கண் பார்வையை ஆண்டவர் கொடுத்தார், அதனால் நான் காண்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்தது யாருக்கிட்ட இருந்து? கடவுள்கிட்ட இருந்து. அதை நான் இன்னைக்கு பயன்படுத்துகிறேன். ஃபேக்கல்டி ஆஃப் சீயிங். நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்குதா? எது வழியாக கேட்குது? காது வழியாக கேட்குது. அப்போ ஃபேக்கல்டி ஆஃப் ஹியரிங். அப்போ இதை கொடுத்தது யாரு? நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். நான் இதை பயன்படுத்துகிறேன், கடவுள் கொடுத்தாரு, நான் பயன்படுத்துகிறேன். ஃபேக்கல்டி ஆஃப் ஹியரிங், ஃபேக்கல்டி ஆஃப் சென்ஸு, ஃபேக்கல்டி ஆஃப் இல்லையா அந்த டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஃபேக்கல்டி, ஆண்டவர் கொடுத்த எனக்கு ஒரு கொடுத்த வாய்ப்பு அது. அதை நான் இன்னைக்கு பயன்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எப்பவுமே ஆண்டவர் கிட்ட தான் வருது. ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே ஆண்டவர் கிட்ட தான் வருது. ரிட்டர்ன் லவ் தான் நான் கொடுக்குறேன், ரிட்டர்ன் தான் நான் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் தந்தார். அப்படி ஆண்டவர் தந்த ஒரு கிஃப்ட் தாங்க ஃபெய்த்து. நம்பிக்கை என்பது ஆண்டவர் தந்த கிஃப்ட். அந்த நம்பிக்கை அப்படின்ற கிஃப்ட் ஆண்டவர் தரலனா உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ப முடியாது. இன்னைக்கு நீங்கள் நிறைய பேரை நம்புறீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஃபேன் மாட்டும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கீழே விழுமான்னு. இப்போ தான் பார்க்குறாங்க, ஐயோ கீழே விழுமா ஃபாதர், இவ்வளோ நேரம் பயம் இல்லாமல் உட்கார்ந்த ஃபாதர். ஆனால் அது மாட்டின டெக்னீஷியனை நம்புகிறோம், அது மாட்டின எலக்ட்ரிஷியனை நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் a faculty of faith. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு நம்ம நிறைய பேரை நம்புகிறோம், கண்மூடித்தனமாக நம்புகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கு. நம்பிக்கை என்னும் ஒரு குணம், ஒரு திறமை நமக்கு இருக்கு. அதை பயன்படுத்தி கண்டதையும் நம்புறோமே ஒழிய கடவுளை மட்டும் நம்ப மாட்டோம். கண்டதையும் நம்புவோம், ஆனால் கடவுளை மட்டும் நம்ப மாட்டோம். ஆனால் அதான் பவுல் ரொம்ப கிளியராக சொல்றாரு, இட் இஸ் பியூர்லி a gift. faith is a gift. அந்த அருளாலேயே நான் மீட்படைந்தேன், இது என்னுடைய செயல் அல்ல, இது என்னுடைய செயல் அல்ல. ஆண்டவர் தந்த மீட்பு, ஆண்டவர் தந்த அருள். அருள் மறந்துடக்கூடாதுங்க, இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஏன்னா மாதா கிட்ட வந்து கப்ரியேல் வானதூதர் சொல்றது, அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம கடந்து போனோம்னா, இந்த அருள் அப்படின்றது என்ன? அருள் அப்படின்றது ஆண்டவர் கொடுக்குற கிஃப்ட். அந்த அருள் என்ன? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வழியாக தான் நாம் மீட்பு பெற்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பவுல் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்களேன், ரோமியர் எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 16வது திருவசனம். ரோமையர் 9:16. ஆகவே மனித விரும்புவதாலோ ஒன்றும் ஆகாது. மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆகாது. 1000 மணி ஜெபமால சொல்கிறேன் ஃபாதர், 2000 மணி ஜெபமால சொல்கிறேன் ஃபாதர், இப்போ 203 மணி ஜெபமால சொல்கிறேன் ஃபாதர், நிறைய விஷயங்களை இங்கே கேட்குறேன் ஃபாதர், நான் சொல்கிறேன் ஃபாதர், இதெல்லாம் செய்கிறேன் ஃபாதர். ஆனால் ஊனியல்பில் இருந்து நல்லா கவனிங்க, நீங்கள் 204 மணி ஜெபமால சொல்கிறது தப்பு கிடையாதுங்க. தூய ஆவியை நிழற்று ஜெபம் ஜெபிக்கிறது தப்பு கிடையாதுங்க. நீங்கள் டெய்லியும் பைபிளை வாசிக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஊனியல்பில் அல்லாமல், இஃப் யூ டூ இட் வித் ஃபெய்த், 203 மணி ஜெபமால ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நடக்க வேண்டியதான நடக்கும். நீங்க நிறைய அதிகமாக வசனங்களை மனப்பாடம் பண்ணி பாருங்க. நீங்க வசனங்களை மனப்பாடம் பண்ற ஒரு ஆளா இருந்தா, அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள தங்கி இருந்தா, அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள மனப்பாடமா இருந்தா, நீங்க ஆன்மீகமான ஒரு ஆளா இருந்தா, நல்லா கவனிங்க, நான் சொன்ன 3 கண்டிஷன். நீங்க வசனங்களை மனப்பாடமா செய்யறவங்களா இருந்தா, செய்யறவங்க இருப்பீங்க. அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள தங்கி இருந்தா கண்டிப்பா இருக்கும். 3வது, நீங்கள் நம்பிக்கை உள்ளவராக இருந்தால், நீங்க கேட்காமலேயே நீங்க ஆசைப்பட்டாலே ஆண்டவர் நடத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஃபாதர், அந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷன் இருக்குது ஃபாதர், 3வது இல்லைனாலும் பரவாயில்லையா? 3வது தாங்க இம்பார்ட்டன்ட். மனப்பாடம் செஞ்சிருக்கிறேன் ஃபாதர், என் மனசுல தங்கி இருக்குது ஃபாதர், ஆனா ஆழமான நம்பிக்கை இல்லைனா உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டாலே நடக்காது. ஆசைப்பட்டாலே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே நான் ஆசைப்பட்டேங்க. இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்கிறதுக்கு முன்னாலே ஒரு அம்மா எனக்கு அதுக்கான காசு ஒன்று கண்டு தந்தாங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலி ஆசைப்பட்டேன். இங்கே பாருங்கள், அந்த டிவி இல்லை, அதனால தான் நான் திரும்பி பார்த்து பாடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது இன்னைக்கு சரி அனௌன்ஸ் பண்ணி பார்க்கலாம், ஞாபகம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், சரி இங்கே ஒரு டிவி வைக்கணும்னு ஆசை தான் பட்டேன்.
ஆனால் நான் இங்கே இந்த வாரத்துக்கு முன்னாலே வர மாட்டேன், அங்கே டைனிங் ஹாலுக்கு வந்தாங்க ஃபாதர், ஒரு டொனேஷன் கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் ஃபாதர் இப்படி ஒரு டொனேஷன் கொடுக்கணும், எதுக்குன்னு தெரியல ஆனால் கொடுக்குற. அப்போ நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன்மா, இது மாதிரி எனக்கு இங்கே ஒரு டிவி வைக்கணும், ரெட்ரீட் ஹாலில் ஒரு டிவி வைக்கணும், ஏன்னா யூக்கரிஸ்ட் ரெட்ரீட் வரப்போகுது, அதனால் எனக்கு ஒரு டிவி தேவைப்படுது. ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான பணத்தை ஆண்டவர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே தந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆசைப்பட்டாலே போதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் உங்களுடைய மனப்பாடமாக இருக்கணும், வசனம் உங்களுடைய மனசில் இருக்கணும், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இது 3 இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்டாலே கண்டவர் நடத்திடுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆசைப்பட்டோம் ஆண்டவரே இன்னைக்கு 5000க்கு மேலே வரணும்னு. இன்னைக்கு 5000க்கு மேலே வந்தோம். ஆண்டவரே ஆசைப்படுறோம் சேர் வேணும்னு. கண்டிப்பாக பாருங்கள், அடுத்த மாதம் 1000 சேர் தானாக வந்துடும். சரி, நம்ம ஆசைப்பட்டாலே தானாக நடக்கும். நீங்கள் ஆசைப்படுறதுக்கு முன்னால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் தானாக நடக்கும். அதனால தான் அவர் சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தைங்க அது. இதெல்லாம் சும்மா வாசிச்சு போகக்கூடாதுங்க. 16வது வசனம், மனிதர் விரும்புவதாலும் உழைப்பதாலும் எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. இட் இஸ் இஸ் மர்சி. அவருடைய அருள், அவருடைய அருள் இருந்தால் அது உங்களுக்கு நடக்கணும்னா நடக்கும். இதே பவுல் இன்னொரு இடத்துலையும் சொல்லுவாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது திருவசனம். 1 கொரிந்தியர் 15:10. ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால் தான். நான் என்னவாக இருக்கிறேனோ அது கடவுளுடைய அருள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுதான் நான் சொன்னேன். என்ன இப்போ சொன்னேன்? நாம் மீட்படைந்துள்ளோம். அந்த மீட்பு நம்மளுடைய நம்பிக்கையால் அடைந்துள்ளோம். அந்த நம்பிக்கையால் அடைந்துள்ளதற்கு காரணம் அது அருள். இட் இஸ் நாட் நாம் ஏதோது செய்ததால கிடையாது, நாம் என்னமோ செஞ்சதுனால கிடையாதுங்க. அதனால தான் நான் இப்போ சாதாரண உள்ளிருப்பு தியானத்துக்கு வரவங்கிட்ட நான் சொல்லுவேன், ரொம்ப கிளியராக சொல்லுவேன். இஸ்லான் பார்ந்தவர்களே, நீங்கள் நல்லது செய்கிறவங்களா இருக்கணுமா, நல்லவங்களா இருக்கணுமா? நீங்கள் நல்லவங்களா இருக்கணுமா, நல்லது செய்கிறவங்களா இருக்கணுமா? பார்த்தீங்களா, இப்படி மாற்றி கேட்டபோது அப்படி சொன்னீங்க, அப்படி ஃபாதர் செகண்ட் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் மாற்றி சொல்கிறேன். நீங்கள் நல்லவங்களாக இருக்க விரும்புகிறீங்களா, நீங்கள் நல்லது செய்கிறவங்க இருக்க விரும்புகிறீங்களா? கன்ஃபியூஷனாக இருக்குதே ஃபாதர். நல்லவங்களாக இருக்கணுமா, நல்லது செய்கிறவங்களா இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். சரி சரி, புரிஞ்சுது எனக்கு. ஆனால் 2 ஆன்சர் இருக்கிறதுனால, நல்லது செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் கெட்டது செய்கிறவங்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் நல்லது செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் கெட்டதும் செய்வீங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் நல்லதே செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட். பிகாஸ் your being is different, your doing is different. நீங்கள் உங்களுடைய டூயிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களுடைய பீயிங்கை. ஆள் மாறணும், செயல்கள் அல்ல. நல்லது நான் இப்போ ஒருத்தங்களை அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிற என்னால் அதே மனசை வச்சு என்னால் வெறுப்பும் காமிக்க முடியும். ஒருத்தர் அன்பு செய்கிறேன், இன்னொருத்தரை நான் வெறுக்கிறேன். இது செய்கிறவங்களாக இருந்தால் இப்படி தாங்க, செய்கிறவங்களாக இருந்தால். ஆனால் நான் நல்லவனாக இருந்தால் எனக்கு என்னை அன்பு செய்பவரையும் நான் அன்பு செய்வேன், எனக்கு தீமை செய்பவரையும் நான் அன்பு செய்வேன். ஏன்னா நான் நல்லவன். ஸோ பீயிங்கில் டிஃப்ரென்ஸ் வேணும், டூயிங்கில் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அப்போது உங்கள் கிட்டேருந்து வர ஒரு 203 ஜெபமாலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கிட்டேருந்து வர இந்த உங்களுடைய இந்த காலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறீங்க, இல்லை சாயங்காலம் 3 மணிக்கு ஜெபிக்கிறீங்க, இந்த 3 மணி ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க. நீங்கள் நல்லது செய்கிறவங்களா நீங்கள் ஜெபம் செய்கிறவங்களா இருக்கவங்க கூடாதுங்க. நீங்கள் ஆண்டவரோடு உள்ள இணைப்பில் இருந்தவங்கள் இருந்து அந்த ஜெபம் வரணும். ஜெபம் ஷுட் ஃபாலோ அ ரிலேஷன்ஷிப். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் ஆண்டவருடைய மகளாக இருக்கணும். அப்போ ஜெபம் உங்களுடைய ஹேபிட்டாக மாறும், உங்களுடைய கேரக்டராக மாறும். நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் சில விஷயங்கள் கிடைக்கும், சில விஷயங்கள் கிடைக்கலனா நீங்கள் ஜெபத்தையே நிறுத்திடுவீங்க. ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்க. உங்களுடைய வீட்டில் இல்லை உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகள் வரும் பொழுது ஜெபத்தை நிறுத்திடுவீங்க. நீங்கள் திருப்பலிக்கு போகிறவங்களா இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் ஆண்டவர் மகளாக இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பலிக்கு போவீங்க. இந்த செயல் தானாக வரணும். நீங்கள் திருப்பலிக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த நன்மை இல்லைன்னா என்ன தெரியுமாகும்? நீங்கள் நாளைக்கு திருப்பலிக்கு போகிறத கட் பண்ணிடுவீங்க. ஏன்? நான் திருப்பலிக்கு போனேன் இவ்வளோ நாள் எனக்கு எதுவுமே நடக்கல, அதனால் நான் திருப்பலியை கட் பண்ணிடுறேன். செய்கிறவங்களா இருக்காதீங்க, நீங்கள் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் இது என் மனித விருப்பத்தினாலோ இல்லை மனிதன் விரும்புவதாலோ
மனிதன் உழைப்பதாலோ கிடைக்கிறது கிடையாதுங்க. உங்களுடைய மீட்பு கிடைத்தது அருளால். இட் இஸ் a purely a gift from God. ஆண்டவர் தந்த அருள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த அருள், ஆண்டவர் ஒரு அருளை தருகிறார், நம்பிக்கையின் அருளை தருகிறார். அந்த அருள் வழியாக மீட்கப்பட்டோம் என்றால் இந்த அருளை தந்தது யாரு? இந்த கிஃப்டை தந்தது யாரு? தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் யார் வழியா தந்தார்? யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 16, 17 திருவசனங்கள். யோவான் 1, 16, 17. ஆம். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வழங்கப்பட்டது. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் வழியாக அருளுக்கு மேல் அருள், அருளுக்கு மேல். அப்போ நமக்கு இந்த அருளை தந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன், நம்பிக்கை என்னும் அருளால் மீட்கப்பட்டோம். அந்த அருளை நமக்கு தந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அருளுக்கு மேல் அந்த அருளை தந்தது இயேசு கிறிஸ்து. இனி அடுத்த கேள்வி, இந்த அருளை தந்த இடம் எது? When did he give this gift? எங்கு தந்தார்? மீட்பை எங்கு தந்தார்? சிலுவையில் தந்தார். இயேசு கிறிஸ்து மீட்பை தந்தது சிலுவையில். சிலுவையில் இயேசு தந்த கிஃப்ட் எல்லாம் என்ன? அன்னை மரியாள் கிஃப்ட். எஸ், கரெக்ட். அப்புறம் மன்னிப்பு. வெரி குட். அப்புறம் மீட்பு. ஓகே. அப்புறம் என்ன தந்தாரு? ரத்தம். வெரி குட். அப்புறம் அவன் யோசிக்கிறான், நான் சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸ்பீக்கருக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். கரெக்ட் தான்டா. ரத்தமும் தண்ணீரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவின் பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலிருந்து அந்த அருளை தந்தார். அந்த அருள் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தையும் தண்ணீரையும் தந்தார். இந்த தண்ணீரும் இரத்தமும் என்னன்றது நான் வேற டாக்ல உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் கதையில் சொன்னேன். சொல்லுங்க, தண்ணீர் எதை குறிக்கிறது? இரத்தம் எதை குறிக்கிறது? இயேசு கல்வாரியில் தந்த தண்ணீர், டிவைன் மர்சி, தண்ணீர் எதை குறிக்கிறது? இரத்தம் எதை குறிக்கிறது? அந்த வெள்ளை கலர் எதை குறிக்கிறது? அந்த சிவப்பு கலர் எதை குறிக்கிறது? What does it signify? வெள்ளை தண்ணீர் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? தூய ஆவி. தூய்மை கிடையாது. ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை குறிப்பது அந்த தண்ணீர். 2. ரத்தம் எதை குறிக்கிறது? அப்போ இது தண்ணீரை குறிக்கிறது என்றால் ரத்தம் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? நற்கருணையை குறிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அருள் அருள் வழிஞ்சு ஒழுகிற இடம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையிலிருந்து, கல்வாரியிலிருந்து, விழாவிலிருந்து, உடலிலிருந்து அவர் தந்த தண்ணீரும் இரத்தமும் அருளை குறிக்கிறது என்றால், இது திருமுழுக்கை குறிக்கிறது என்றால், திவ்ய நற்கருணை குறிக்கிறது என்றால், இது திரு அருட்சாதனங்களை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அருளை இந்த உலகத்திற்கு தருமிடத்திலே திருச்சபை குறிக்கும் இந்த தண்ணீரும் இந்த இரத்தமும் திருமுழுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி பலியிலிருந்து, இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பலியிலிருந்து வரும் திவ்ய நற்கருணையும் குறிக்கிறது என்றால், இதனுடைய அனைத்துமே அருட்சாதனங்களை குறிக்கிறது. அப்போ அருள் ஒழுகிற இடம் எது தெரியுமா? அருட்சாதனங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருட்சாதனங்கள் இன்னைக்கு நடக்கிற இடம், கிடைக்கிற இடம் எது? திருச்சபை. அப்ப இன்னைக்கு அருள் கிடைக்கிற இடம் எது? திருச்சபை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோவான் நற்செய்தியாளர் இதை எழுதும் பொழுது அவருடைய பேக்ரவுண்ட்ல ஒரு கதையே இருக்குங்க. இயேசு கிறிஸ்து 2 சீடர்களை தான் பாஸ் ஓவர் மீலுக்காக, பாஸ்கா உணவிற்காக, தயாரிப்பிற்காக அனுப்பிவிட்டார்.
நீங்க 2 பேர் போயிட்டு இந்த பாஸ்கா உணவை தயார் செய்யுங்கன்னார். 2 சீடர்களை அனுப்பி விடுறார். எந்த 2 சீடர்களை அனுப்பி விடுறார் பாஸ்கா உணவை தயாரிக்க? பேதுரும் யோவான். நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். பேதுருவையும் யோவானையும் பாஸ்கா உணவை அந்த தயாரிப்பதற்காக அனுப்பி விடுகிறார் இயேசு கிறிஸ்து. நீங்க 2 பேரும் போய் prepare for the Passover meal. இவங்க 2 பேரும் போகும் பொழுது இந்த ஆடை, இந்த பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆடை, இந்த பாஸ்கா உணவிற்காக உணவு உட்கொள்ளப்பட வேண்டிய ஆடு வாங்குற இடம் ஏதோ கடையில் போய் வாங்கக்கூடாது. இவங்க கோயிலில் தான் போய் வாங்கணும், தேவாலயத்தில் தான் போய் வாங்கணும். அது கரையில்லை குறையில்லை அப்படின்றத பார்த்து குருவானவர்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணும். சர்டிபிகேட் வாங்கின பிறகு கரையில்லை, உனக்கு இந்த கரையில்லாத ஆடை பலி கொடுக்கலாம். பலி கொடுப்பதற்கு அடுத்த குருவானவர்கிட்ட போகணும். அந்த குருவானவர் இந்த ஆடனுடைய கழுத்திலிருந்து கட் பண்ணி அதனுடைய ரத்தத்தை தனியாக எடுத்துருவார். ஏன்னா ரத்தம் குடிக்க கூடாது. போன ஜூலை மாசம் நான் சொன்னேன், ரத்தம் என்பது உயிர் என்பதால் ரத்தத்தை இவர்கள் உண்ணக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட இவங்களுடைய வாயில போகக்கூடாது, யூதர்களுடைய வாயில. ஏன்னால் அது குடிப்பது அவங்களுக்கு தீட்டு. அதனால எல்லா ரத்தத்தையும் கம்ப்ளீட்லி உறிஞ்சிருவாங்க. மிச்சம் இந்த ஆடை தான் தருவாங்க. இந்த ஆடை என்ன பண்ணுவாங்க, மேலேயும் கீழையும் இப்படி கீழே ஒரு கம்பியை போட்டு இப்படி ஒரு கம்பியை போட்டு தோலை உரிப்பாங்க. இதெல்லாமே இந்த ஆடுக்கு நடக்கும். அதாவது இப்படி ஒரு கம்பியை போட்டு ஆடுக்கு, இப்படி ஒரு கம்பியை போட்டு ஆடுக்கு இதனுடைய தோலை உரிப்பாங்க. இப்படி கம்பி போட்டு ஆடு எப்படி நிற்கும், சிலுவையை மாறி நிற்கும். தோலை உரிச்சிருவாங்க, ரத்தத்தை உறிஞ்சிடுறாங்க, ரத்தம் வடிஞ்சு ஓடுது. இந்த ரத்தத்தை ஒரு குருவானவர் வாங்குவார். வாங்கிட்டு அடுத்த குருவானவர் கிட்ட கொடுத்துட்டு கடைசியில குருவானவரை பார்த்தா அந்த குருவானவர் அந்த ரத்தத்தை எங்கே ஊற்றுவார்னா பலிப்பீடத்துக்கு கீழே ஒரு கேப் இருக்கும், அந்த வழியா ஊற்றுவார். அந்த வழியா ஊற்றும் போது இந்த ரத்தம் எதுல போய் சேரும்னா கெத்ரோன் நதி அந்த பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் சேரும். அங்கே போய் சேரும் பொழுது யோவான் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆடுகள் இத்தனை கொல்லப்படும் பொழுது இவ்வளோ ரத்தம், லிட்டர் கணக்கான ரத்தம். அப்ப யோவானுக்கு ஒரு டவுட், இந்த ரத்தத்தை இந்த பலிப்பீடத்துக்கு கீழே ஊத்துறாரே, இது எங்கே போய் சேரப்போகுது? அப்படி இவர் போய் பார்க்கும் பொழுது இந்த கெத்ரோன் அந்த நதியில போகுது. நதியில போகும்போது நல்லா கவனிங்க, ஆடினுடைய ரத்தமும் அந்த நதியினுடைய தண்ணீரும். இத வியாழக்கிழமை பார்க்கிறாரு, நல்லா பார்க்கிறாரு. ரத்தமும் தண்ணீரும் ஒரு ஆடு, செம்மறி ஆடினுடைய ரத்தமும் தண்ணீரும் ஒழுகுது. இதெல்லாம் பார்க்கிறாருங்க. வியாழக்கிழமை பார்க்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ஆடை கொண்டு வராங்க. இவங்க பாஸ்ஓவர் மீல், பாஸ்கா மீலை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு 11 சீடர்களும் இயேசு விட்டு போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு சீடன் யோவான் மட்டும்தான் சிலுவைக்கு கீழே நிற்கிறாரு. என்னெல்லாம் வியாழக்கிழமை பார்த்தாரோ அதெல்லாமே வெள்ளிக்கிழமை பார்த்தார். அதனால்தான் யோவானுடைய நற்செய்தியில் மட்டும்தான் ஆடு, ஆயன், நானே நல்ல ஆயன், இதெல்லாமே யோவானுடைய நற்செய்தியில் தான் இருக்கும். ஆடு, இதோ செம்மறி ஆடு, உலகத்தின் பாவங்களை போக்கும் செம்மறி ஆடு. நீங்க பைபிள்ல ஃபுல்லா நீங்க பாருங்க, தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை ஆடு இருக்கும். தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை ஆடு இருக்கும். தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை பலி இருக்கும். இது எல்லாமே குறிக்கிற ஒரு ஆடை பார்த்தாருங்க யோவான். ரத்தமும் தண்ணீரும் ஒழுகிற ஒரு ஆடு பார்த்துட்டு வந்த ஒரு வெள்ளிக்கிழமையில இயேசுவில் எல்லாமே பார்த்தார். அதாவது பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் ஆடு, ரத்தமும் தண்ணீரையும் சிந்தும் ஒரு ஆடு. அது அப்படியே இயேசுல பார்க்கிறாரு, ஒரு ஆள்ல பார்க்கிறாரு. ரத்தமும் தண்ணீரும் சிந்து எனக்கு மீட்பு தந்து, எனக்கு அருளை தந்து இயேசு கிறிஸ்து என்னை மீட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்போ அருள் ஒழுகிற இடம் திருச்சபை. அந்த இடத்துல 19 அதிகாரம், யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் எடுங்க. யோவான் 19 34. ஆனால் ஆனால் படை வீரர் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இங்கிலீஷில் கொஞ்சம் கூட அழகாக இருக்கும் அந்த வார்த்தை, கஸ்ட் ஃபோர்த். அதனால தான் இந்த இறைக்கத்தின் ஜெபமாலையில் அந்த வார்த்தையே தான் இருக்கும். இட் கஸ்ட் ஃபோர்த் ஃப்ரம் த ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். இட் கஸ்ட் ஃபோர்த், த பிளட் அண்ட் வாட்டர் கஸ்ட் ஃபோர்த், வடிந்தன. இறைக்கத்தின் ஜெபமாலையில் நம்ம சொல்கிற வார்த்தை அது. இயேசுவே உம்முடைய இரத்தம், உம்முடைய தண்ணீர் எனக்காக வடிந்தது, வடிந்தது. இது எங்கே பார்த்தாரு? அதுக்கு முந்தின நாள் பார்த்தாருங்க, நதியில் போகிறத பார்த்தார். அது அடுத்த நாள் இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. அப்போ அருள் ஒழுகின இடம், அருட்சாதனம் ஒழுகின இடத்துல இதை பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னால 25வது வசனம், 19 அதிகாரம் 25வது வசனம். சிலுவையின் அருகில்
இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் கிலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மக்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். அடுத்த வசனம். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அருளை அருட்சாதனத்தை மீட்பை தரும் இடத்திலே அன்னை மரியாளை நிறுத்தி கொண்டு இந்த மீட்பை பெறுவதற்கு இந்த மீட்பை எப்படி பெற்றீர்கள்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பது என்ன? ஒரு அருள். அந்த அருளால் நம்பிக்கையால் மீட்பு பெறும் நீங்கள் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு தாயிடம் ஒரு மகனை கொடுத்துவிட்டு, உனக்கு இந்த அருளும் இந்த அருட்சாதனமும் இந்த மீட்பும் உனக்கு எளிதில் கிடைப்பதற்காக அருள் நிறைந்தவளான மரியாவிடம் வா, அருள் நிறைந்த மரியாளிடம் வா, உனக்கு அருளை பெற்றெடுக்க. பிகாஸ் த்ரூ ஃபெய்த் which is a gift, நம்பிக்கை என்னும் அருளால் மீட்படைந்த நீ இந்த அருளை அருட்சாதனத்தை பெற்றெடுக்க திருச்சபையில் வரும் பொழுது உனக்கு அழகான ஒரு பரிந்துரை என்பது அருள் நிறைந்த மரியாள். வானதூதர் அன்னை மரியாளை பார்க்க வந்த பொழுது சொல்லல, யோசேப்பிற்கு நிச்சயமான மரியாளே சொல்லல, யோசேப்பிற்கு திருமண நிச்சயம் பண்ணப்பட்ட மரியே சொல்லல, தாய் தந்தை இழந்து அனாதையாக வாழ்ந்த மரியே சொல்லல, கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு கோயிலில் வாழ்ந்த மரியே சொல்லல, நாசரேத்தில் வாழ்ந்த மரியே சொல்லல. வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. யோசிச்சு பாருங்க, அருளால் நம்பிக்கையால் மீட்பு பெற்ற நாம், அருளால் நம்பிக்கையால் மீட்பு பெற்ற நாம், அருள் நிறைந்த மரியே ஆண்டவர் நமக்கு தந்து சொல்றாரு, இவளை உன்னுடைய பரிந்துரையாளராக மாற்றிக்கொள். உன்னுடைய தேவைகளுக்காக உன்னுடைய விண்ணப்பங்களுக்காக நீ விண்ணக மோட்சம் வந்து சேர உனக்கு நல்ல பரிந்துரையாளர் அருள் நிறைந்தவள். ஏனெனில் இந்த அருளால் தான் நாம் மீட்பு அடைந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளை குறித்து பைபிள் சொல்ற அழகான ஒரு வார்த்தை இருக்கலாம். எல்லாத்தையுமே எங்கே வச்சுக்கிட்டாங்களா மாதா? இதயத்தில். எல்லாத்தையுமே கேட்ட வசனங்கள், தந்தையிடமிருந்து கேட்ட வசனங்கள், கப்ரியேல் வானதூதர் வழியாக கேட்ட வசனங்கள், இயேசுவை குறித்து சீமோன் சொன்ன வசனங்கள் அனைத்தையுமே அன்னை மரியாள் வச்ச இதயம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்த ஒரு இதயம், அன்னையினுடைய மாசற்ற இதயம். ஆண்டவருடைய செயல்களை, இயேசுவினுடைய செயல்களை தியானித்த ஒரு இதயம், அன்னையினுடைய மாசற்ற இதயம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாசற்ற இதயத்தில் வானதூதர் வந்து சொல்றாரு, அருள் நிறைந்தவளே. இந்த அருள் நிறைந்தவளின்னு சொன்ன பிறகு மரியாளில் உண்டான கரு யாரு? இயேசு கிறிஸ்து. நீ இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், இயேசு கிறிஸ்து முழு மனிதனும் முழு கடவுளும். இயேசு கிறிஸ்து முழு மனிதனும் முழு கடவுளும். மனிதனை பெற்றெடுக்க மாதாவுக்கு வேறொரு மனித இயல்பு போதும். நல்லா கவனிங்க, ஒரு இறைவனை பெற்றெடுக்க ஒரு பெண்ணிலே இறைவன் நிரம்புகிறாள் என்றால் she should be completely filled by God. கடவுள் பிறக்க வேண்டுமென்றால் அந்த கடவுள் முழுமையாக அவளில் பிறக்க வேண்டுமென்றால் அந்த கடவுள் முழுமையாக அவளுக்குள்ள போகணும். கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. கடவுள் முழுமையான கடவுள் அவளிடமிருந்து பிறக்க வேண்டுமென்றால் அவளிலே போக வேண்டியதும் முழுமையான கடவுள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதனால தான் வானதூதர் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அருள் நிறைந்தவளே. அருள் மிக பெற்றவரே கிடையாதுங்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. ஷீ இஸ் ஃபில்டு. ஹேல் மேரி, ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் கிரேஸ். அருள் நிறைந்தவள். இந்த அருள் நிறைந்ததால் தான், அருளால் தான் நாம் மீட்பு பெறுகிறோம் என்றால் அந்த அருள் நிறைந்த மரியின் வழியே அந்த பரிந்துரை கேட்க நமக்கு இயேசு கிறிஸ்து அருளை தந்த இடத்துல, அருட்சாதனத்தை தந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு போன பரிந்துரையாளர் அருள் நிறைந்த மரியாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய நெஞ்சில் இந்த பதக்கங்களை போடுறதோ இல்லை உங்களுடைய கழுத்தில் அந்த ஜெபமாலையை போடுறதோ, அந்த ஜெபமாலையை எடுத்து கையிலெல்லாம் ஜெபிக்கும் பொழுதோ ஆசைப்பட்டு ஜெபிங்க. ஏனெனில் அன்னை மரியாளின் வழியாக
மிக 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 எளிதில் நமக்கு மோட்சத்திற்கு போக முடியும். அன்னை மரியாளின் வழியாக மிக 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 எளிதில். அதனால் ஒரு தேவைன்னு வரும்பொழுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு ஒரு தடைகள் வரும்பொழுது, ஒரு பயம் வரும்பொழுது உடனே ஜெபமாலை எடுத்துக்கோங்க. ஜெபமாலை சொல்லி பாருங்கள். இனி ஜெபமாலை கையில் எடுக்க முடியல, ஒரு ஹேல் மேரி ஹோலி மேரி, ஹேல் மேரி ஹோலி மேரி, ஹேல் மேரி ஹோலி மேரி, இந்த அருள் நிறைந்த மாதிரி அச்சிஷ்ட முறையை திரும்ப 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 சொல்லி பாருங்கள். சில சோதனைகளிலிருந்து வெளியே உங்களால் முடியும், சில பயங்களிலிருந்து வெளியே வர உங்களால் முடியும். அந்த ஜெபமாலையை கைவிட்டுடாதீங்க, அன்னை மரியாளை கைவிட்டுடாதீங்க. ஏன்னா இயேசு தந்த அருட்சாதனம் என்ற பரிசிலே அன்று இயேசு தந்த ஒரு பரிசு தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளின் வழியாக திருச்சபையினுடைய முதல் மெம்பராக மாறின யோவான் கிட்ட சொல்றாரு, அன்னை மரியாளோடு சேர்ந்து நின்றுக்கும், அவளுடைய மாசற்ற இதயத்துக்கிட்ட உங்ககிட்ட கொடுத்துக்கும். அப்படி கொடுக்கும் பொழுது உன்னிலே ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நீங்கள் யோவானை பார்த்தீங்கன்னா யோவானுக்கு பயங்கர ஒரு மாற்றம் வந்துச்சு, பயங்கர ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? யோவான் அப்படின்றவர் சாதாரணவர் கிடையாதுங்க. அந்த யோவான் எப்பவுமே ஒரு படப்படன்னு இருந்தவர் தான். அந்த யோவான் ரெண்டே இடத்துல ரொம்ப 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 வேற ஒரு விதத்தில் நீங்கள் யோவானை பார்க்க முடியும். யோவான் தான் இயேசு கிட்ட கேட்பார். இயேசு சமாரியா வழியாக விட மாட்டாங்க. சமாரியா வழியாக எருசலேம் போக விடாத பொழுது யோவான் தான் சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லுங்க, வானத்திலிருந்து நெருப்பு அவங்க தலை மேலே விழட்டோன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன்றார். எதுக்கு பெர்மிஷன்? அந்த சமாரியா ஆளுங்க தலை மேலே நெருப்பு விடுறதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க, நான் ப்ரேயர் பண்ணி மேலேருந்து கீழே நெருப்பு விட வைக்கிறேன்றார். அப்போ எவ்வளோ நல்லவர்னு பாருங்களேன், இல்லை? எவ்வளோ பண்பானவர், எவ்வளோ இரக்கமானவர், மற்றவங்களை நெருப்பால் சாகடிக்க நினச்சவர். ரெண்டாவது இவருடைய இன்னொரு குணம் இருக்குது. இவரும் யாக்கோபும் தான் இயேசுக்கிட்ட போய் கேட்பாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க? நீர் அரசாட்சியில் வரும் பொழுது எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் பதவியை கொடுக்கணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு நாங்கள் தான் உட்காரணும். அப்போ பதவி ஆசையும் இருக்குது. மற்றவனை கொல்லணுன்ற ஆசை இருந்துச்சு, பதவி ஆசை இருந்துச்சு. இந்த யோவான் கிட்ட தான் ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார்? என் அம்மாவை வச்சுக்கொண்டார். என் அம்மாவை உன் அம்மாவை எடுத்துகிட்டு போனார். இந்த அம்மா யோவானுடைய வீட்டுக்கு போனாங்க. 3 நாள் தான். வெள்ளிக்கிழமை போனாங்களா, சனிக்கிழமை ஏர்லி மார்னிங், சனிக்கிழமை ஏர்லி மார்னிங் இவங்களுக்கு நியூஸ் வருது, சீடர்களுக்கு நியூஸ் வருது, இயேசுவை காணோம், இயேசு அங்கேருந்து திருடிட்டு போயிட்டாங்க போல இருக்குது, இயேசுவை கல்லறையில் காணோன்னு. கல்லறை காணோம் அப்படின்னு சொன்னோடனே சின்ன பையன், இவர் சின்னவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டார். ஃபாஸ்ட்டாக ஓடினவர் கல்லறைக்கு முன்னால் போய் நின்றுட்டார். கல்லறைக்கு உள்ளே போயிருக்கலாம், கல்லறைக்குள்ளே போய் இதை அவருடைய கண்ணால் விட்னஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பார்த்துருந்தார்னா வரலாற்றிலே இயேசுனுடைய உயிர்ப்பை முதல்லே பார்த்த 12 சீடர்களில் வரலாற்றிலே முதல் நபர் யாராக இருந்திருப்பார்? யோவானாக இருந்திருப்பார். ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணார்? போனவர் ஓடி கல்லறைக்கு வாசலில் நின்றுட்டார். ஏன்னா நான் உள்ளே போகக்கூடாது, போகிறதுக்கு தலை வரணும். தலை யார்? 12 பேரில் பேதுரு வரணும். ஸோ ஈ வெயிட்டட் அவுட் சைட். பாருங்கள் தாழ்ச்சி. இதுக்கு முன்னால் என்ன கேட்டார்? எனக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வேணும்னு கேட்டவர், பதவி ஆசை பிடிச்சவர், பெருமை ஆசைப்பட்டவர். ஹி வெயிட்டட் ஃபார் பீட்டர் டு கம். பேதுரு வந்த பிறகு பேதுரு உள்ள நுழைய விட்டார். அப்போ அந்த தாழ்ச்சி 2 நாளில் கிடச்சிதுங்க. யார் வழியாக கிடச்சிது? மாதா வழியாக கிடச்சி. பார்த்தீங்களா? அருள் நிறைந்த மரியா போன பொழுது திமிரு, பெருமை, பதவி ஆசை, ஊனியல்பு இருந்த மனுஷன் ஆன்மீக இயல்புக்கு வந்துட்டார். ஆன்மீக வந்துட்டு வெயிட் பண்ணுறார், நான் போகக்கூடாது, போக வேண்டியவர் வரணும்னு. இதாங்க மாதா போன 2 நாள். 2 நாள் கண்டிப்பாக அந்த மாதாவனுடைய மடியில் படுத்திருப்பார். மாதா நிறைய விஷயங்களை பேசியிருப்பாங்க, தலையிலலாம் தடவி இருப்பாங்க. தம்பி நீயும் எனக்கு இயேசுவ மாதிரி தான், என் புள்ள மாதிரி தான். ஏன்னா அம்மாவை தானே கொடுத்துருக்காங்க. இது தடவி 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 கொடுத்து என்ன மாதாவனுடைய தாழ்ச்சியை கொடுத்துட்டாங்க, மாதாவனுடைய எல்லா அன்பை கொடுத்துட்டாங்க, மாதாவனுடைய எல்லா பண்பை கொடுத்துட்டு 2 நாள் அந்த பையனை மாற்றிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அருள் நிறைந்த யோவானா மாறினார் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் அருளப்பர்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லையா? நம்மளுடைய பழைய புக்கில் அதான் அந்த யோவான் கிடையாது, அருளப்பர் தான் இருந்தது. அருளப்பர் பாருங்க. அருள் நிறைந்த மரியாளை கிடைத்த பொழுது அவருடைய அழகான பேர் அருளப்பர். அப்படி நீங்களும் அருள் நிறைந்தவளாக மாறணும்னா அருள் நிறைந்த அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக அருளை பெற்று நம்பிக்கையின் வழியாக மீட்பு பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். சதமா ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்ப நம்ம கேட்ட கேள்விகள் பதில்கள் என்ன? முதல் கேள்வி, எதனால் மீட்கப்பட்டோம்? எதனால் மீட்கப்பட்டோம்? அருளால் மீட்கப்பட்டோம். அருள் வந்தது எங்கிருந்து? எங்கிருந்து? இயேசுவிலிருந்து. அந்த இயேசுவால் மீட்கப்பட்டோம். அது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் நமக்கு கிடைச்சது. சிலுவையிலிருந்து ஃப்ரீயா கொடுத்தார். அந்த ஃப்ரீயா கொடுத்ததை நம்ம தான் போய் வாங்கிக்கணும். கொடுக்க வேண்டியவர் கொடுத்துட்டாருங்க. அப்ப இதை இயேசு எங்கிருந்து தந்தார்? இந்த அருளை இயேசு எங்கிருந்து தந்தார்? சிலுவையிலிருந்து தந்தார். சிலுவையில் தந்த கிஃப்ட் என்ன? தண்ணீரும் இரத்தமும், அதாவது திருமுழுக்கும் நற்கரணையும் அருட்சாதனங்களும். இப்பொழுது இது எங்கே கிடைக்கும்? திருச்சபையில கிடைக்கும். திருச்சபையில அதை பெற்றுத்தர உனக்காக ஜெபிப்பது யாரு? அன்னை மரியாள். உங்களுக்கு பல வழியில் அதை வாங்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியான வழி அன்னை மரியாள் வழி. அன்னையை விட்டு ஒரு திருச்சபை இல்லை. அன்னையை விட்டு ஒரு ஆன்மீகம் இல்லை. அன்னை மரியாளை விட்டு ஒரு கத்தோலிக்க ஆன்மீகம் இல்லை. அன்னை மரியாளை விட்டு ஒரு கிறிஸ்தவ ஆன்மீகம் இல்லை. அன்னை மரியாளை விட்டு இயேசுவுக்கு வேறொரு ஆன்மீகம் கிடையாதுங்க. ஆனால் அன்னை மரியாளை தந்துட்டு போனது நாம் அருளால் நிரம்புவதற்காக. அன்னை மரியாள் இல்லாமல் இயேசுவுக்கு ஒரு ஆன்மீகம் கிடையாது. அதனால் அன்னை மரியாள் இல்லாமல் கிறிஸ்தவனுக்கும் ஒரு ஆன்மீகம் கிடையாது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே